ஹாய் கைஸ், நம்ம பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி ஃபேஸ் வாஷ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம ஃபேஸ் வாஷ் அப்போ என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறோம், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஹாய் திஸ் இஸ் லைஃப் ஸ்டைல் வித் கமல். இந்த பசங்களுக்கு தேவையான எல்லா ஐடியாஸுமே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க முடியும். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அதில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பேச போகிற விஷயம் இந்த மாதிரி சோப் யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி சோப் யூஸ் பண்ணுறதால உங்கள் ஸ்கின்னுக்கு என்னென்னலாம் நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம நார்மல் சோப்ஸில் பிஹெச் லெவல்னு ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷில் பிஹெச் லெவல் இருக்கும், பட் சோப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால உங்கள் ஸ்கின்னோட பிஹெச் லெவலுக்கும் இதுக்கும் பேலன்ஸ் ஆகாது. நம்ம பாடிக்கு யூஸ் பண்ணுறது தான் சோப், அதுக்கும் இப்போ ஆல்டர்னேட்டாக பாடி வாஷர்ஸ்லாம் வந்துருச்சு. எனிவே பட் நீங்கள் ஃபேஸ்க்கு ஃபேஸ் வாஷ் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அஃபோர்டபுளாக ஃபேஸ் வாஷ் ஒன்று வாங்கி கூட வச்சுக்கோங்க. அது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இதை விட கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அப்போ இனிமேல் ஃபேஸ்க்கு சோப்பை விட ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். அண்ட் நம்பர் 2, மார்க்கெட்டில் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஃபேஸ் வாஷ் இருக்குன்னு மாதம் ஒவ்வொரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் டேமேஜ் தான் ஆகும். அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்ல, ஃபேஸ் வாஷ் தயவு செஞ்சு வாங்காதீங்க. உங்கள் ஃபேஸ்க்குன்னு ஸ்கின் டைப்ஸ் இருக்குது. காம்பினேஷன் ஸ்கின், ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், இந்த மாதிரி ஸ்கின் டைப்ஸ் இருக்குது. அதுக்கு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் ஒரு கொஞ்ச நாள்லேயே வீடியோ போடுறேன் அது எப்படி கண்டுபிடிக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி ஃபேஸ் வாஷ் வாங்குங்க. நீங்கள் போய் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் போய் ஆயிலி ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ் வாஷஸ் வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். தான் அந்த வீடியோ எடுக்கும்போது தான் அந்த குப்போண்டி வரும். குப்போண்டி வந்துருச்சு, அதனால தான் விஷுவலு. நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. இப்போ தான் ஃபேஸ் வாஷ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஒருத்தர் மெசேஜ் அனுப்புகிறார், ப்ரோ நைட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணால் நல்லதா? உண்மையாக உங்ககிட்டயும் சொல்லணும், நைட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னா ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லுவேன் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஃபுல் டேயில் இருக்க டர்ட் எல்லாம் உங்கள் ஃபேஸில் நல்லா செட்டில் ஆகிருக்கும். நீங்கள் நைட் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அதை ஈஸியாக எடுத்துரும். ஸோ அதனால் நைட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறது ரொம்ப சேஃப். அண்ட் உங்கள் ஸ்கின்னில் இருக்க டேட் எல்லாம் ஈஸியாக எடுத்துரும். ஸோ கண்டிப்பாக நைட் எப்போ பண்ணலனாலும் சரி நைட் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. இந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இதுதான் இருக்கறதுலே முக்கியமான விஷயம். ஒரு நாளைக்கு 5 டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணு, 10 டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணால் தான் நல்ல ரிசல்ட். நல்லா நான் வெள்ளையாகணும் ஃபுல்லாக ஃபேஸ் வாஷ் 10 வாட்டி 5 வாட்டி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கருப்பு தான் வைங்க. ஃபேஸ் வாஷ் ஒரு நாளைக்கு 2 டைம் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் மேக்ஸிமம். இல்லை ரொம்ப வெயிலில் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு 3rd டைம், அதுவே ரொம்ப கம்மியாக பண்ணிக்கோங்க. ஒரு 3 டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதுக்கு மேலே 10 டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணணும், 15 டைம் பண்ணணும், அப்போ தான் வெள்ளையாகலாம் கிடையாது. நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தால் வெள்ளையாகலாம் இல்லை. உங்கள் ஸ்கின்னில் இருக்க ஆல்ரெடி இருக்க இதில் எடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. நீங்கள் உள்ள நேச்சுரல் ஆயில்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ அது அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகே, தென் நம்ம பசங்களோட மைண்ட் செட். அந்த ஃபேஸ் வாஷ் நல்லா இருந்துச்சுரா, நான் போன மாதம் யூஸ் பண்ணேன், 2 நாள் தான் யூஸ் பண்ணேன், நல்லா கலர் வந்துருச்சுரா அப்படின்னு சொல்லுவானுங்க. இதெல்லாம் சும்மா. அந்த 2 நாளில் கலர்லாம் யாருக்கும் வராது. ஒரு ஃபேஸ் வாஷ் நீங்கள் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 months 3 to 4 months கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது ரிசல்ட்ஸ் தரல, இன்கேஸ் அது சுத்தமாக எனக்கு ரிசல்ட்ஸே இல்லை, நல்லா என் ஸ்கின் டார்க் ஆகுது அப்படின்னா வேறு ஃபேஸ் வாஷ்க்கு போங்க. எடுத்த உடனே இந்த வாரம் ஒரு ஃபேஸ் வாஷ், அடுத்த வாரம் ஒரு ஃபேஸ் வாஷ், அதுக்கடுத்த ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்கள் ஸ்கின்னை கண்டிப்பாக டேமேஜ் தான் ஆகும். இன்னும் நீங்கள் டேன் ஆவீங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு நடுவில் ஃபேஸ் வாஷஸ்லாம் அதை கரெக்டாக ப்ரீ பிளான் பண்ணி ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்க, கரெக்டாக உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி. அது கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகும். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த மைண்ட் செட்டை விட்டு நிறைய பேர் வெளியே வரணும். நானும் ஃபர்ஸ்ட் இந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். எனக்கு வந்து ஒரு 1 வீக்லேயே ரிசல்ட்ஸ் நல்லா தெரியணும், எனக்கு வந்து ஒரு 5 daysலேயே தெரியணும் அப்படின்னு நினைப்பேன். நானே நினைப்பேன். அப்படி நினைக்கிறது வந்து ஒரு தப்பான விஷயம். சீரியஸாக அப்படி தந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் ஓவர் கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஓகே, நான் 3 விஷயம் தான் சொல்ல வந்தேன், 3 சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் யோசிங்களேன், ஒரு நம்மளோட வண்டியை எப்படி நம்ம பார்த்துக்குறோம்? ஒரு 10 வருஷம் யூஸ் பண்ணுறோமா, அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அடுத்த வண்டி போயிடுவோம், இல்லை அதுக்கு அடுத்து. ஆனால் அந்த வண்டியை எப்படி பார்த்துக்குறோம்? ஆனால் நம்ம ஃபேஸ் நம்ம கூட நம்ம எவ்வளோ வருஷம் வாழ்கிறோமோ, ஒரு 70 வருஷம் வாழ்ந்தோன்னா 70 வருஷமும் நம்ம கூட இருக்க போகுது. அந்த ஃபேஸை நம்ம எவ்வளோ பார்த்துக்கணும், வண்டியை விட அதிகமாக பார்த்துக்கணும். ஸோ அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஃபேஸை. கொஞ்சம் போச்சுன்னா அவ்வளோதான். ஓகே காய்ஸ், இதோட என் பண்ணிக்கலாம். ஏன்னா இவனுங்க வீடியோ எடுக்க விட மாட்டாங்க, சும்மா ஆறுன நச்சின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. ஏன்னு எனக்கும் தெரியல. வேணா வீடியோ எடுக்கிறனான்னு அடிச்சுட்டு இருக்கானுங்களான்னு தெரியல. ஓகே, இது நான் சொல்ல வந்த 3 பாயிண்ட் ப்ளஸ் ஒரு பாயிண்ட் 4 பாயிண்ட்டும் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இனிமேல் இதுக்கும் மேலே ஃபேஸ் வாஷில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். See you guys.